ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க அர்ஜுனா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டடி சர்க்கிள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா யூனிட் 6ல உள்ள ஒரு டாபிக் தான் பார்க்க போறோம். அதாவது விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. ஓகேங்களா? அந்த டாபிக் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பாத்துருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா என் சுந்தராம்பாள் அவங்கள பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த சுந்தராம்பாள் பத்தி பார்க்கணும்னா ஓகே, இவங்க எங்க பிறக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டி அப்படிங்கிற பிளேஸ்ல பிறக்குறாங்க. எப்ப பிறக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 1913ல பிறக்குறாங்க. ஓகேங்களா? 1913ல பிறக்குறாங்க. இவர் ரொம்ப பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ரொம்ப ரிச்சா இருக்கிறாங்க. ஆனா சிம்பிளான லைஃப் தான் அவங்க லீட் பண்றாங்க. காந்தியுடைய சுதந்திர போராட்டத்தில் பெரும் ஈடுபாடு கொண்ட இவர் 1928ல 15 வயசா இருக்கும் போதே மகாத்மா காந்தி பிரிட்டிஷ் ஆட்சியை எதிர்த்து போராடுவதற்காக கட்சிக்கு நன்கொடை அளிக்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்தார். இவர் எப்பனா ஃபர்ஸ்ட் சுதந்திர போராட்டத்துல 1928ல ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? அப்போது அவங்களுக்கு வயசு எத்தனா 15 வயசு. 15 வயசுல 1928 வருஷத்துல ஃபர்ஸ்ட் நன்கொடை அளிக்குமாறு பொதுமக்கள்கிட்ட இது பண்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சுதந்திர போராட்டத்தின் போது பல போராட்டங்களில் பங்கேற்ற சுந்தராம்பாள் 1941ஆம் ஆண்டு சத்தியாகிரக போராட்டத்தின் போது பிறந்த மகனுடன் கைது செய்யப்பட்டு 3 மாதங்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டார். ஓகேங்களா? இதே மாதிரிக்குள்ள கடலூர் அஞ்சலை அம்மாள் பார்த்தோம். அவங்களுடைய பொண்ணு பேர் என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் காந்தி அவருடைய பொண்ணுக்கு இன்னொரு பேர் புது பேர் வச்சிருப்பாங்க. அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கடலூர் அஞ்சலைமாள் கடலூர் அஞ்சலைமாள் அவங்களுடைய பொண்ணு கூட ஒரு போராட்டத்துல ஈடுபட்டிருப்பாங்க. அது என்ன போராட்டம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், கடலூர் அஞ்சலைமாலும் இதே மாதிரிக்குள்ள வேலூர் சிறையில இருக்கும்போது தான் பிரெக்னென்ட் ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பிரெக்னென்ட் ஆயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, சுதந்திர போராட்டத்தின் போது பல போராட்டங்கள் பங்கேற்ற சுந்தராம்பாள் இது நம்ம பார்த்துட்டோம். இன்னது 3 மாசம் வேலூர் சிறையில அடைக்கப்படுறாங்க அவங்களுடைய பிறந்த பையனோட. அடுத்த ஆண்டே காந்தி வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினார். வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை காந்தி எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 1942 ஆகஸ்ட் 8ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா இது பிரிட்டிஷ்க்கு எப்படியோ நியூஸ் போய் எல்லாரையும் உடனே பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாத்தையும் கைது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு வர காமராஜர் கும்பகோணத்திலே எஸ் ஆயிடுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் பல போராட்டங்களை நடத்தியவர் ஒருபோதும் சிறை செல்ல தயங்கியதில்லை. கண்டினியூஸா திருப்பூர்ல நிறைய போராட்டம் பண்ணி இங்க ஜெயிலுக்கு போயிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க திருப்பூர் மாவட்டம் வீரபாண்டியில தான் பிறப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஈரோடு நாகமை. அதுக்கு முன்னாடி சுந்தராம்பாளை ஒரு சின்ன ஷார்ட்டா பாத்துக்கலாமா? இவங்களை பத்தி இம்பார்ட்டன்ட்னா அவங்க திருப்பூர்ல பிறக்குறாங்க. திருப்பூர்ல வீரபாண்டியில பிறக்குறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இவங்க ரொம்ப வசதியான குடும்பத்துல பிறக்குறாங்க. நெக்ஸ்ட், அதே சமயம் ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. ரிச்சா இருந்து ரொம்ப எளிமையா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் காந்தியோட போராட்டத்துக்கு நன்கொடை வாங்குறாங்க. இப்போ 15 வயசா இருக்கும்போது 1928ல. அதான் அவருடைய சுதந்திரம் சார்ந்த ஃபர்ஸ்ட் ஈடுபாடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், அதுக்கப்புறம் ஒவ்வொரு போராட்டத்துல ஈடுபட்டு ஜெயிலுக்கு போறாங்க. அதுக்கப்புறம் வேலூர் ஜெயில இருக்கும்போது தன்னுடைய 3 வயசு பையன் கூட இருக்கிறாங்க. ஓகேங்களா? 3 மாதங்கள் வேலூர் சிறையில அடைக்கிறாங்க. ஓகேங்களா? சாரி, 3 மாதங்கள், 3 வயசு பையன் கிடையாது, பிறந்த பையன் கூட 3 மாசம் வேலூர் ஜெயில இருக்கிறாங்க. நெக்ஸ்ட், வெள்ளையனை வெளியேறு இயக்கத்துல ஈடுபடுறாங்க. ஓகேங்களா? வெள்ளையன் வெளியேறு இயக்கத்துல ஈடுபட்டு மறுபடியும் கைது பண்ணி எந்த ஜெயில தான் அடிக்கிறாங்க? வேலூர் ஜெயில தான் அடிக்கிறாங்க. ஓகேங்களா? வேலூர் ஜெயில அடைக்கிறாங்க. நெக்ஸ்ட், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது ஷார்ட்டா. நெக்ஸ்ட், ஈரோடு நாகம்மை. ஓகேங்களா? ஈரோடு நாகம்மை பெண் தலைவியாக பெரும்பங்கு ஆற்றினார். தமிழ்நாட்டில் ஈரோடு நாகம்மை என்ற அம்மையார் விடுதலை போராட்டத்தில் பெண் தலைவியாக பெரும்பங்கு ஆற்றினார். ஈரோடு நாகம்மை நம்ம பாத்தீங்கன்னா பெரியார். ஓகேங்களா? பெரியாருடைய ஒரு ஒய்ஃப் நாகம்மை மணியம்மை. இவர் இந்தியாவில் வந்த புலனடக்க இயக்கம் மற்றும் வைக்கம் சத்தியாகிரகம் ஆகியவற்றில் கலந்து கொண்டமைக்காக நன்கு அறியப்பட்டவர். ஓகேங்களா? நமக்கு எல்லாம் வைக்கம் சத்தியாகிரகம் தெரியும். ஓகேங்களா? வைக்கம் சத்தியாகிரகம் தெரியும். ஆனா புலனடக்க இயக்கம் நமக்கு தெரியாது. சோ இதையும் பாத்துக்கோங்க. புலனடக்க இயக்கத்துல கலந்து கொண்டமைக்காக நன்கு அறியப்பட்டவர் யாருன்னு கேட்டா கூட, கொஸ்டின் கேட்டா கூட ஆச்சரியப்படல. ஆமா, நம்ம குழம்ப கொண்டது யாரு? நம்ம ஈரோடு நாகம்மை. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, மகாத்மா காந்தி கள்ளுக்கடை மறியல் போராட்டத்திற்கான அழைப்பு விடுத்த போது ஈரோட்டில் பெண்களை கொண்டு கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை முன்னின்று நடத்தினார். ஓகேங்களா? பெண்களை கொண்டு ஈரோட்ல கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை நடத்தினவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈரோடு நாகம்மை, பெரியாருடைய ஒய்ஃப். நெக்ஸ்ட், இத காந்தி போராட்டத்தை கைவிடுங்க, அந்த கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தை கைவிடுங்க அப்படின்னு பெரியார்ட்ட சொல்லுவாங்க. ஆனா பெரியார் என்ன சொல்லுவாங்க, இது என் கையில இல்லையா, அங்க உள்ள பெண்கள் கையில, மணியம்மை சாரி நாகம்மை கண்ணம்மா அவங்க 2 பேர் கைகள்ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. காந்தி, இந்த போராட்டத்தின் முடிவு என் கைகளில் இல்லை, ஈரோட்டில் உள்ள 2 பெண்களிடம் உள்ளது என்றார். காந்தியடிகள்கிட்ட இப்படி பேசும்போது சொல்றாங்க. ஓகேங்களா? நான் சாரி பெரியார்னு சொல்லிட்டேன், காந்தியடிகள். காந்தி, இந்த போராட்டத்தோட முடிவு என் கையில இல்ல, ஈரோட்டில் உள்ள 2 பெண்கள் கையில தான் இருக்குது அப்படிம்பாங்க. அதுல ஒரு பெண் யாருன்னா நாகம்மை, இன்னொன்னு நாகம்மையோட மைத்துனி கண்ணம்மாள், அதாவது பெரியாருடைய தங்கச்சி கண்ணம்மா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்,
தென்னாட்டில் போராட்டம் நிகழ்த்த வேண்டும் என்றால் நாகம்மையாரை கேட்டுத்தான் கூற வேண்டும் என்று காந்தியடிகள் அவரின் தலைமையை பாராட்டியுள்ளார். பாத்துக்கோங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஆளுமை இருக்குது யார்கிட்ட, நாகம்மையார்ட்ட. ஓகேங்களா. நெக்ஸ்ட், இதுவும் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. காந்தி நாகம்மை. காந்தியடிகள் வந்து கள்ளுக்கடை மறியல் போராட்டம் நடத்துறாங்க. அதை கைவிட சொல்லி காந்தியடிகள்கிட்ட பிரிட்டிஷ் கேட்கறாங்க. அதுக்கு காந்தியடிகள் என்ன சொல்றாரு, அது என் கையில இல்ல, அதை ஃபுல்லா முன்னின்று நடத்த யாரு, நாகம்மை, அவங்க கைகள்ல தான் இருக்குது. சோ அவங்க கிட்ட கேட்டுக்கிடுங்க அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 1924 ஆண்டு ஏப்ரல் 14 நாள் வைக்கம் சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்றார். எப்போனா 1924 ஏப்ரல் 14. ஓகேங்களா. வைக்கம் சத்தியாகிரகத்துக்காண்டி எப்போ, வைக்கம் சத்தியாகிரகம் 1924 நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா 1924 ஏப்ரல் 14 கலந்து கொண்டு யார் சிறைக்கு போறா, நம்ம ஈரோடு நாகம்மை அம்மையார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், மூவலூர் ராமாமிர்த அம்மையார். ஓகே, இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், ஈரோடு நாகம்மை அம்மையார் நம்ம பார்த்துட்டோம். தமிழ்நாட்டுல ஈரோடு நாகம்மை அவங்கதான் பெண்களுக்கு நல்ல லீட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. இவரை பத்தின ரொம்ப முக்கியமான இயக்கம் என்ன, வைக்கம் சத்தியாகிரகமும் புலனடக்க இயக்கம். புலனடக்க இயக்கம்னா நமக்கு யாருன்னு தெரியாம இருந்துடக்கூடாது. யாரு, ஈரோடு நாகம்மை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். இவங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆளு. ஓகேங்களா. பெண்ணின், இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா. ஈரோடு நாகம்மை அம்மையார் பேர்ல ஒரு ஸ்கீம் கொடுக்குறாங்க. அது என்ன ஸ்கீம் மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட், மூவலூர் ராமாமிர்த அம்மையார் பேர்ல ஒரு ஸ்கீம் கொடுத்தாங்க. இப்போ அந்த ஸ்கீமோட பேரை வந்து மாத்திட்டாங்க. ஓகேங்களா. இப்போ அந்த ஸ்கீமோட பேரை மாத்திட்டாங்க. இப்போ அந்த ஸ்கீமோட பேரு என்னன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், பெண்ணின் பெருந்தற்கு அன்னிபெசன்ட் என கூறியவர் அறிஞர் அண்ணா. ஓகே, மூவலூர் ராமாமிர்த அம்மையார தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட் ஒருத்தர் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. அதான் பெண்ணின் பெருந்தற்க அன்னிபெசன்ட் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. யாரு, அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டின் அன்னிபெசன்ட்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. பெண்ணின் பெருந்தற்க அன்னிபெசன்ட் மூவலூர் ராமாமிர்த அம்மையார் சொன்னவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. ஓகேங்களா. நெக்ஸ்ட், தேவதாசி மரபில் பிறந்தவர். நம்ம மூவலூர் ராமாமிர்த அம்மையார பார்த்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இது என்ன, அவங்க தேவதாசி இயக்கத்தை எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்க தேவதாசி மரபுலதான் பிறந்திருப்பாங்க. அதனால வரக்கூடிய இன்னல்கள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். சோ அவங்க அதை வந்து எதிர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. நம்ம அடிக்கடி ராமாமிர்தம், மூவலூர் ராமாமிர்தமும் தர்மம்பாலும் அடிக்கடி குழப்பம். சோ இதுல தெளிவு பாருங்க. ஓகேங்களா. தர்மம்பால்னா ஏன்னா ஒரு இலவு வரத்தை கொண்டாடி இருப்பாங்க தமிழ் ஆசிரியர்களுக்கு ஆதரவா. ஆனா மூவலூர் ராமாமிர்த அம்மையார் வந்து தேவதாசி இதை எதிர்த்து போராடிப்பாங்க. ஓகேங்களா. இவர் தனக்கு இசையும் நாட்டியமும் கற்றுத்தந்த சுயம்பு என்பவரை மணந்தார். இது இவருடைய குருவையை மணந்துகிட்டாங்க. ஓகேங்களா. இவர் பெண்ணுரிமைக்காக பாடுபட்டவர். 1917 ஆண்டு மயிலாடுதுறையில் தமது முதல் போராட்டத்தை தொடங்கினார். எப்போன்னு பாத்தீங்கன்னா 1917. ஓகேங்களா. அவங்க நம்ம எப்ப பார்த்தோம், 1928 15 வயசுல. யாரு, சுந்தரம்பாலை. ஓகேங்களா. நெக்ஸ்ட், 1928 15 வயசு. தேவதாசி இல்லம் தோறும் சென்று தேவதாசி ஒழிக்கும் விழிப்புணர்வை ஊட்டினார். யாரு, தேவதாசி ஒழிப்புனாலே நமக்கு யார் வரணும், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் தான் வரணும். மசோதனா முத்துலட்சுமி அம்மையார். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஆங்கிலேயர்களுக்கு பேச தடை விதித்து இருந்தும் கரும்பலகையில் எழுதி பிரச்சாரம் செய்தார். ஓகேங்களா. ஒருத்தவங்களுக்கு பேச தடை வச்சிருந்தாங்க, உடனே அவங்க சும்மா இல்ல, என்ன பண்றாங்கன்னா கரும்பலகையில எழுதி பிரச்சாரம் பண்றாங்க. ஓகேங்களா. காந்தியடிகள் 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு திரும்ப செல்லும் போது ஆங்கிலேயர் அவரை கைது செய்தனர். இதனால் சினம் கொண்ட அம்மையார் மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்து கதர் ஆடையை விற்றார். பாருங்க, மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்து கதர் ஆடையை விற்றவர் யாருன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா. இது நம்ம படிச்சிருப்போம். காந்தியடிகள் வந்து 2வது வட்டமேசை மாநாட்டுல முதல் வட்டமேசை மாநாட்டுல கலந்துருக்க மாட்டாங்க. காந்தியடிகள் கலந்துக்க மாட்டாங்க, ஜின்னா யாருமே கலந்துருக்க மாட்டாங்க. அப்போது என்ன பண்ணுவாங்கன்னா அப்போதான் காந்தி இர்வின் பிரபு ஒப்பந்தம் வந்து 1931 மார்ச் 5 நடக்கும். ஏன்னா காங்கிரஸ் இல்லாம இதை நடத்தி வேஸ்ட் தான். ஃபர்ஸ்ட் வட்டமேசை மாநாடு ஃபெயிலியர் ஆயிரும். ஃபர்ஸ்ட் அதுல காங்கிரஸ் இருக்கவே மாட்டாங்க. அவங்க இல்லாம இது நடத்துறது வேஸ்ட் தான் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காந்தியை வந்து 2வது வட்டமேசை மாநாட்டுல கலந்துக்க வைக்கணும்னு நினைப்பாங்க. காந்தி வந்து நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல கலந்துக்க முடியாது, அந்தந்த கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்கு, அது எல்லாத்தையும் நீங்க நிறைவேற்றி தந்தாதான் நாங்க அதுல கலந்துப்போம் அப்படிம்பாங்க. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி உப்பு சத்தியாகிரகம் நடந்திருக்கும். நிறைய பேரை கைது பண்ணியிருப்பாங்க. உப்பு சத்தியாகிரகம் எப்போ நடந்திருக்கும்னா 1930 நடந்திருக்கும். ஓகேங்களா. அப்போது நிறைய பேரை கைது பண்ணியிருப்பாங்க. அரசு ஊழியர்கள் அவங்க வேலையை விட்டுருப்பாங்க. இதுலலாம் அவங்க என்னன்னா கவர்மெண்ட் நீட்டு போக நடந்துக்கணும், அதாவது அவங்கள சேர்த்துக்கணும், அதுக்கப்புறம் கைது பண்ணியிருக்கவங்க விடுதலை செஞ்சிடணும் அப்படின்னு காந்தி நிறைய ஒப்பந்தம் போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட், உப்புலாம் நாங்க தாராளமா வித்துக்கலாம், இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நிறைய இது சைன் ஆகி காந்தி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கோம். அதனால நாங்க செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல கலந்துப்போம் அப்படிம்பாங்க. அங்க 2வது வட்டமேசை மாநாடு போனா அதுவும் ஃபெயிலியர் ஆயிரும். ஓகேங்களா. அந்த டைம் தான் காந்தியை அரெஸ்ட் பண்ணுவாங்க.
காந்தியை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதனால யாரு சினம் கொள்றா? மூவலூர் ராமாமிர்தம் சினம் கொண்டு மூவர்ண கொடியை ஆடையாக அணிந்து கதர் வாடை விற்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், காந்தியை ஏற்போர் குடிசைகளில் வாழ வேண்டும் என காந்தி கூறியதை ஏற்று குடிசையில் வாழ்ந்தார். இவங்க வந்து எதுல வாழ்றாங்கன்னா குடிசையில வாழ்றாங்க, இந்த கோர்ஸுக்கு ஏத்த மாதிரி. ஓகேங்களா? காந்தி ஏத்துக்கிட்டவங்க என்ன பண்ணா குடிசையில தான் வாழணும் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றா? காந்தி தான் சொல்றாரு. என்னை ஏற்போர் வந்து நீங்க குடிசையில வாழுங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால இவங்க என்ன பண்ணா குடிசையில தான் வாழ்றாங்க. அம்மையார் சுயமரியாதை திருமணத்தை ஆதரித்தார். ஓகேங்களா? சுயமரியாதை திருமணத்தை ஆதரிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், அறிஞர் அண்ணா வந்து சுயமரியாதை திருமண சட்டம் இயற்றிருப்பாரு. அது எப்போ அபிஷியலா இது கொண்டு வந்திருப்பாங்க, அது எந்த வருஷம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சுயமரியாதை இயக்கம் எப்ப கொண்டு வருவாங்கன்னா 1925 கொண்டு வந்தவர் யாரு? யார் கொண்டு வருவா? நம்ம ஈவேரா பெரியார் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சுயமரியாதையோட அதிகாரப்பூர்வ முதல் இதழ். ஓகேங்களா? அது என்ன இதழ்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் எதுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, 1938 நடைபெற்ற மொழிப்போர் பேரணியில் உறையூர் திருச்சி முதல் சென்னை வரை 42 நாட்கள் 527 மைல் நடைப்பயணம் மேற்கொண்டு 87 கூட்டங்கள்ல பேசினாங்க. யாரு? நம்ம மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். ஓகேங்களா? நெக்ஸ்ட், தீண்டாமை, தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கைமை வாழ்வு முதலியவற்றை எதிர்த்தார். எதில் அவங்க எதிர்த்திருக்காங்கன்னா தீண்டாமை, தேவதாசி முறை, குழந்தை திருமணம், கைமை வாழ்வு. ஓகேங்களா? இந்திய தேசிய காங்கிரசின் ஆதரவாளராக இருந்த இவர் 1925 பெரியார் காங்கிரஸ் இருந்து விலகிய போது இவரும் விலகி சுயமரியாதை இயக்கத்துல சேர்ந்தாங்க. ஓகேங்களா? இப்போ 1925. நெக்ஸ்ட் பாருங்க, 1936 வெளியான இவரது சுயசரிதை புதினமான தாசிகளின் மோசலை அல்லது மதிக்கெட்டமையினர். இது யாருடைய சுயசரிதைன்னு பாருங்க, மூவலூர் ராமாமிர்தம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இவரின் போராட்டம் காரணமாக தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது. 1949 பெரியார் மணியம்மையும் மறந்தால் அவரை விட்டு விலகி அண்ணா ஆரம்பித்த திராவிட கழகத்தில் சேர்ந்து 1962 திமுகல இருந்து விலகி இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இவங்க வந்து யார் கட்சியில இருக்காங்கன்னா சுயமரியாதை இயக்கத்துல இருப்பாங்க. ஆனா 1949 என்ன பண்ணிடுறாருன்னா நம்ம பெரியார் வந்து மணியமே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. நாகம்மை இறந்து போனதுனால மணியமே கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1949. உடனே அண்ணா வந்து இந்த கட்சியில இருந்து விலகி புதிய கட்சி ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? புதிய கட்சி ஆரம்பிச்சதும் புதிய கட்சி அண்ணா ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கும் இவரும் மூவலூர் ராமாமிர்தமும் இதுல உடன்பாடு இல்லைனால எதுல ஜாயின் பண்ணிருந்தாங்கன்னா திமுகல ஜாயின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? திராவிட கழகத்துல சேர்ந்துடுறாங்க. திராவிட கழகத்துல சேர்ந்து 1962 திமுகல இருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, அம்மையாரின் நினைவை போற்றும் வகையில் 1989 முதல் தமிழக அரசு இவருடைய பெயரால் ஏழை பெண்களுக்கு திருமண உதவி திட்டத்தினை வழங்கி வருகிறது. ஓகேங்களா? இப்போ அதோடைய நேம மாத்திட்டாங்க. அது என்னன்னு பாருங்க. ஓகேங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்பதான் இடையில மாத்தினாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். ஓகேங்களா? அதோடைய நேம் வந்து சொல்லுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, தில்லையாடி வள்ளியம்மை. புதுச்சேரியில் வாழ்ந்த முனுசாமி என்பவருக்கும் தில்லையாடில் பிறந்த மங்களம் என்பவருக்கும் தென்னாப்பிரிக்காவில் ஜோஸ்பர்க் என்னும் நகரில் பிறந்த மங்கை தான் தில்லையாடி வள்ளியம்மை. இவங்களுடைய அப்பா யாருன்னா முனுசாமி, அம்மா யாருன்னா மங்களம். எங்க வச்சு பிறகுன்னா ஜோகன்ஸ்பர்க், தென்னாப்பிரிக்கா வச்சுதான் பிறகுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா, அவங்க தென்னாப்பிரிக்கால இருக்கும்போது தென்னாப்பிரிக்கா சட்டப்படியும் கிறிஸ்துவ மத சட்டப்படியும் நடைபெறாத திருமணங்கள் எதுவுமே செல்லாது அப்படிங்கிறாங்க. நம்ம எல்லாருமே இந்தியன்ஸ் இங்க வச்சே மேரேஜ் ஆகி போயிருப்பாங்க, இல்ல அங்க போய் மேரேஜ் ஆயிருக்கும். ஓகேங்களா? அப்படிங்கிற இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணிருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற அந்த திருமணம் எல்லாம் செல்லாது அப்படிங்கிறாங்க. இந்த சட்டம் செல்லைன்னா அவங்களுக்குள்ள சலுகைகள் எதுவும் அங்க கிடைக்காது. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை எதிர்த்து போராடுறாங்க. ஓகேங்களா? குடியேறிய இந்தியர் அனைவரையும் வெகுவாக அந்த சட்டம் வந்து பாதிக்குது. ஓகேங்களா? அதனால இவங்களும் போராடுறாங்க. அந்த போராட்டத்துல பங்கு பெற்று அவங்க வந்து ஜெயில போடுறாங்க. அறப்போராட்டத்தில் வள்ளியம்மை கைது செய்யப்பட்டு ஜெயில போடுறாங்க. அதுக்கப்புறம் இவர் 16 வயசுல இறந்து போயிருந்தாரு. ஏன்னா ஜெயில வந்து கல்லு மண்ணு கலந்த சாப்பாடு தான் கொடுப்பாங்க, நிறைய கொடுமைப்படுத்துவாங்க, அடி பயங்கரமா இருக்கும். சோ அதை என்ன பண்றாங்க, அதனால 16 வயசுல இறந்து போயிருந்தாங்க. அதோட பயணம் அது. அப்போதான் காந்தியடி என்ன சொல்றாருன்னா, என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் எனக்கு பேரிடியாக இருந்தது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது பாத்துக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், சத்தியாகிரகத்திற்கு உயிர் நீத்த அவருடைய உருவம் என் கண்முன்னே நிற்கிறது, நம்பிக்கைதான் அவருடைய ஆயுதம் அப்படின்னு சொல்றாரு. யாரு? காந்தி. எதுல சொல்றாருன்னா இந்தியன் ஒப்பீனியன். இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த பயன்லாம் அதுக்கப்புறம் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியம்மை பெயர் நிலைத்து நிற்கும் அப்படின்னு காந்தி சொல்றாரு. ஓகேங்களா? எந்த இதுல சொல்றாருன்னா தென்னாப்பிரிக்காவோட சத்தியாகிரகம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்தியன் ஒப்பீனியன்ல என்ன சொல்றாரு, நம்பிக்கை தான் அவருடைய ஆயுதம் சொல்றாரு. தென்னாப்பிரிக்காவின் சத்தியாகிரகம் அப்படிங்கிற நூல்ல என்ன சொல்றாருன்னா வள்ளியம்மை, தென்னாப்பிரிக்கா வரலாறுல வள்ளியம்மையோட பெயர் வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கமான கோஆப்டெக்ஸ் சென்னையில் உள்ள தனது 600வது கிளைக்கு தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என பெயரிட்டுள்ளது. என்னது? தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். நெக்ஸ்ட் பாருங்க, டாக்டர் சவுந்தரம் ராமச்சந்திரன். மதுரை டி வி சுந்தரம், லட்சுமி அம்மாள் ஆகியோரின் மகளாக பிறந்தவர் தான் சவுந்தரம். ஓகேங்களா?
1935 ஆண்டு டெல்லியில் உள்ள லேடி ஹார்டிஞ்ச் மருத்துவக் கல்லூரியில் படித்து டாக்டர் பட்டம் பெற்றார். யாரு? சவுந்தரம் ராமச்சந்திரன். ஓகேங்களா. மகளிர் மருத்துவத்திலும் தேர்வு பெற்று சென்னையில் 2 ஆண்டுகள் மருத்துவராக பணியாற்றினார். எத்தனை வருஷம் பாருங்க? 2 வருஷம். படிக்கும் காலத்திலேயே மகாத்மா காந்தி உள்ளிட்ட பல தலைவர்களை சந்தித்து அவர்களது ஆதரவுடன் சுதந்திர போரில் பங்கேற்றார். ஓகேங்களா. படிக்கிற டைமே அவங்க என்ன பண்றாங்கன்னா சுதந்திர போராட்டத்துல ஈடுபட்டாங்க. 1940ஆம் ஆண்டு தன்னுடன் சுதந்திர போரில் ஈடுபட்ட ராமச்சந்திரன் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இப்போ 1940ல 1942 வெள்ளையனே வெளியேறி போராட்டத்தில் இவர் கேரளா முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து விடுதலைக்கு போராடினார். விடுதலைக்காக சிறையில் சென்ற தியாகிகளின் குடும்பங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தார். யாரு? சவுந்தரம் ராமச்சந்திரன். நெக்ஸ்ட் 1943 முத்துலட்சுமி ரெட்டியுடன் சேர்ந்து சமூக பணிகளை மேற்கொண்டார். எப்போ? 1943ல. நெக்ஸ்ட் 1945 கஸ்தூரிபாய் நினைவு காந்தி நினைவு அறக்கட்டளைக்கு தமிழ்நாட்டு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டார். எப்போ? 1945ல. 1957ஆம் ஆண்டு வேடசந்தூர் தொகுதி தேர்தலில் வென்று சட்டசபைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். எப்போ? 1957ல. எந்த தொகுதினா வேடச்சந்தூர் தொகுதி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் மதுரையில் காந்தி மியூசியத்தை டாக்டர் B.N. ராமசுப்ரமணியத்துடன் சேர்ந்து உருவாக்கினார். எப்பவும் மதுரையில் உள்ள காந்தி மியூசியத்தை யாரு கூட? B.N. ராமசுப்ரமணியத்தை கூட சேர்ந்து உருவாக்குறாங்க. ஏழை எளிய மக்களின் வாழ்க்கை சுகாதாரம் பொருளாதார வளர்ச்சி அவற்றுக்காக தான் இவங்க இந்த கடைசி வரைக்கும் பாடுபடுறாங்க. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நெக்ஸ்ட் வைமு கோதை நாயகி அம்மாள் இதெல்லாம் நம்ம நாளைக்கு ஷார்ட்ஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா. நம்ம டெய்லி ஷார்ட்ஸா ஒவ்வொரு விடுதலை போராட்டத்தில் பெண்களை பத்தி பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே, பாய், தேங்க்யூ.